அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஹோமியோபதியில் ஜெனராலிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா வாக்கிங், நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த நடைப்பயிற்சியினால் என்னென்ன நன்மைகள் நமக்கு விளையும், எந்தெந்த பகுதி நன்மை விளையும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம சிறப்பா நடைப்பயிற்சியை செய்வோம். அது செய்யாம இருந்தா செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இதயம், அதனுடைய நிகழ்வுகள், இரத்த ஓட்டம் போறது, இது அத்தனையினையும் சரி செய்யக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. உடல் எடையை குறைக்கக்கூடிய சக்தி இந்த நடைப்பயிற்சிக்கு உண்டு. தோல்ல இருக்கக்கூடிய வியர்வை நாளங்களை எல்லாம் திறந்து தோல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. தசைகள், நம்மை அழகாக வைத்திருக்கக்கூடிய தசைகள் உறுதிப்படவும், அது மேலும் எந்த விதமான ஃபேட் இது போன்ற விஷயங்கள்லாம் அதோடு சேராமல் தடுக்கவும் இந்த நடைப்பயிற்சி உதவுகிறது. அடுத்து நல்ல தூக்கம் வரும். அதை விட மைண்டு டோட்டலாக ரிலாக்ஸ் ஆயிடும். மன அழுத்தம் நீங்கும். ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளிவந்துடுவீங்க. இந்த நடைப்பயிற்சியில் பல்வேறு வகையான நடைப்பயிற்சிகள் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போட்டிங்கன்னா 8 நடை, 4 நடை, வேகமாக நடக்கிறது, இது போன்ற நடைப்பயிற்சிகளை பற்றி நம்ம தெளிவாக அதில் சொல்லியிருக்கோம். இப்பொழுது நடைப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய விளைவுகள், இப்போ நான் சொல்லது நல்லதும் நடக்கும், அதே சமயத்தில் சில விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை ஹோமியோபதி எப்படி சரி பண்ணுது, அதுதான் இப்போ பாயிண்ட். இப்போ நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்று. இரண்டாவது, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதற்கு வேற ஹோமியோபதி மருந்துகள், குறைவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதற்கு வேற ஹோமியோபதி மருந்துகள். அப்ப நோய் பிரச்சனை தீர்ந்துவிடும். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பலருக்கு பிரச்சனை இருக்கும். அப்புறம் கண்டினியூஸா நடந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனை யாருக்காவது இருந்தா அதற்கு சிறப்பு மருந்துகள் தனியா இருக்கு ஹோமியோபதியில. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி பிரச்சனையை ஹோமியோபதி மருந்துகள் மூலமா தீர்த்து கொள்ள முடியும். அடுத்து, மிகவும் மெதுவாக நடந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு, குறையும் கூடும். காற்று, அதாவது நடக்கும் பொழுது காற்று அடித்தால் நோய்த்தன்மை அதிகமாகதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் மாற்றுவதற்கு ஹோமியோபதியில சிறந்த மருந்துகள் இருக்கு. அப்ப நடைப்பயிற்சி மேற்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியம், அதை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளுகின்ற நபர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாகிறது, குறைகிறது அல்லது நீடிக்கிறது, எந்த சூழ்நிலையில இருக்கு, வெட்ட வெளியில் இருக்கா, இருட்டறையில் இருக்கா, படுத்திருந்து எழுந்திருச்சிருக்கும் போது நடக்குதா என்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறார்கள். அப்படி அனுபவிப்பவர்கள் உடனடியாக ஹோமியோபதி மருத்துவர்களை அணுகுங்கள். அப்படி எங்கேயும் போக முடியலையா, உடனடியாக 9176380403க்கு ஃபோன் போடுங்க. சர்வம் ஹெல்த் கேர்லேருந்து உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்குவார்கள். இது போன்ற உடல் ஆரோக்கியத்திற்கான குறிப்புகளை பெறுவதற்கு நீங்கள் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.